ரெண்டாவது புறமா வந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் விஜய் சேதுபதி வந்து சௌந்தர்யா ஃபுல்லாக வந்து ரோஸ்ட் பண்ணுறாரு, அப்படியே ஒரு மார்க்கமாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது ரயானை தான் வந்து கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரி ரயா நீங்கள் வந்து ஸ்வாப் ஆகி போனீங்களே அதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவர் வந்து சொல்கிறது கொஞ்சம் வந்து திணறாரு. இந்த மாதிரி சார் போனேன் சார் வந்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சௌந்தர்யா வந்து யதார்த்தமாக வந்து அவங்க நம்பினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே வந்து என்னை நம்பினாங்க சார் அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக சொல்கிறாங்க. இதை ஒரு பெரிய விஷயமா வச்சுக்கிட்டு என்ன சௌந்தர்யா அதுக்கு மேலே ரயானுக்கு பதிலாக நீங்களே பேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த என்னென்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு முடிவோடு தான் இருக்கிறாரு. நேற்றைக்குமே வந்து சம்மந்தமே இல்லாமல் ஆனந்தி கேட்காம படுத்திருந்தாங்க. உடனே வந்து சௌந்தர்யா படுத்திருக்க மாதிரி படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா பேர் எடுத்தார்ல. அப்பயே தெரியுது விஜய் சேதுபதி வந்து சௌந்தர்யாவை ரோஸ்ட் பண்ண போகிறாருன்னு. அவ்வளோதான். இது வந்து ஒரு சப்பா மேட்ரு. இந்த சப்பா மேட்ருக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து ரயான் கேள்வி கேட்கக்கூடாது, ரயானை கேள்வி கேட்க மாட்டேன், எல்லாமே உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலே சரி சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. சரி ரயான் வந்து இல்லை சார் நல்லா இருக்குது சார் அப்படிங்கும்போது சார் நீங்கள் சொல்ல வேணாம் உட்காருங்க சாருங்க. ஏன் லூசு மாதிரி ஆகிட்டார். சொல்லுங்கிற அப்புறம் சொன்னால் சொல்லாதங்கிற, உன்ட்ட கேட்கலாம் அவங்கள்ட்ட கேளுங்கிற, சாதாரண ஒரு சின்ன விஷயம். இதுக்கு மேலே இப்படி நடந்துச்சு அப்படின்னா உங்களோட யார்கிட்ட கேள்வியை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அவரோட மரியாதை இழந்துட்டு வர்றார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவருடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.